இரவு முழுவதும் சார்ஜ் போட்டுவிட்டா மொபைல் வெடிக்குமா? ஜீன்ஸ் பேண்ட்டில் அந்த சின்ன பாக்கெட் எதுக்கு? டேப்லெட் நடுவில் கோடு எதுக்கு இருக்கு? ரீசார்ஜ் ஏன் 28 நாட்களுக்கு தான் வருகிறது, 29 அல்லது 30 நாட்களுக்கு ஏன் இல்லை? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தினமும் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை தெரிஞ்சா அடடா அப்படின்னு சொல்லாமல் இருக்க மாட்டீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்பர் 1 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்பர் 6, இரவு முழுவதும் மொபைலை சார்ஜ் போட்டுவிட்டா மொபைல் வெடிக்குமா? இல்லைங்க. இப்போ வரும் மொபைல் ஃபோன்களில் ஓவர் சார்ஜிங் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனால் 100% சார்ஜில் நீண்ட நேரம் போட்டு வைத்தால் பேட்டரி ஹெல்த் மெதுவாக குறைய தொடங்கும். சரியான சார்ஜ் லெவல் 80 to 85%. இது வரைக்கும் சார்ஜ் ஆன உடனே சார்ஜரை ரிமூவ் பண்ணுறது பேட்டரி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்பர் 5, ஜீன்ஸ் பேண்ட்டில் அந்த சின்ன பாக்கெட் எதுக்கு? நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இருக்கீங்களா? அதில் இந்த சின்ன பாக்கெட்டை கவனித்து இருக்கீங்களா? இது பணம் வைக்க இல்லை. 1873 லிவி நிறுவனம் இந்த பாக்கெட்டை உருவாக்கியது. இந்த பாக்கெட் வாட்ச் வைக்க தான். ஆனால் நாம் இப்போ காயின்ஸ், ஏர்பாட்ஸ்லாம் வைக்கிறோம். நம்பர் 4, டேப்லெட்டின் நடுவில் இந்த லைன் எதற்கு? சில மாத்திரைகளில் நடுவில் ஒரு கோடு இருக்கும். அதுக்கு பெயர் ஸ்கோர் லைன். இதோட வேலை மாத்திரையை சம அளவாக உடைக்க பயன்படுகிறது. எல்லா மாத்திரைகளையும் உடைக்கக்கூடாது, டாக்டர் சொன்னால் மட்டும்தான். நம்பர் 3, ரீசார்ஜ் ஏன் 28 நாட்கள்? 30 நாள் பணம் கட்டுறோம், ஆனால் ரீசார்ஜ் 28 நாள் தான். இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, ஒவ்வொரு மாதத்திலும் குறைந்தது 28 நாட்கள் இருக்கும். 2, 28 நாள் ரீசார்ஜ்னா ஒரு வருடத்திற்கு 13 முறை ரீசார்ஜ் பண்ணணும். இதனால் கம்பெனிக்கு அதிகம் லாபம் வரும். நம்பர் 2, சிகரெட்டுக்கு முழு பேன் ஏன் இல்லை? சிகரெட் ரொம்ப கெடுதல் தான், ஆனால் முழு பேன் ஏன் இல்லை? காரணம், சிகரெட் தயாரிக்கிற டொபாக்கோ இண்டஸ்ட்ரியில் இருந்து அரசுக்கு ஆயிரக்கணக்கான கோடி டாக்ஸ் வருது. பேன் போட்டால் பிளாக் மார்க்கெட் அதிகரிக்கும் மற்றும் அரசுக்கும் கம்பெனிக்கும் லாஸ் ஆகும். நம்பர் 1, சிங்கப்பூரில் ஃப்ரீ கொக்கோ கோலா. நம்ப முடியலையா? ஆனால் இது உண்மை. சிங்கப்பூரில் கொக்கோ கோலா கம்பெனி ஒரு ஸ்பெஷல் மிஷின் வச்சுருக்காங்க. அதை கட்டிப்பிடிச்சா அல்லது சிரிச்சா ஃப்ரீயாக கொக்கோ கோலா கிடைக்கும்.